சத்தீஸ்கர் மாநிலம் கன்கர் மாவட்டத்தில் 18 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொலை. சத்தீஸ்கர் மாநிலம் கன்கர் மாவட்டத்தில் 18 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலம் கன்கர் மாவட்டத்தில் 18 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொலை. சத்தீஸ்கர் மாநிலம் கன்கர் மாவட்டத்தில் 18 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொலை. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், மேலும் விவரம். சத்தீஸ்கர் மாவட்டத்தினுடைய கன்கர் மாவட்டத்தில் நக்சலைட் மற்றும் பாதுகாப்பு படைகள் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றது. இந்த துப்பாக்கி சண்டையில் 18 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் இந்த மோதல் சம்பவத்தில் பாதுகாப்பு படையை சேர்ந்த 2 வீரர்கள் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மொத்தம் 18 மாவோயிஸ்டுகளினுடைய உடல் மீட்கப்பட்டிருப்பதாக எல்லை பாதுகாப்பு படை சார்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் அவர்களிடமிருந்து AK ரைபிள் மொத்தம் 7, அதே போல மிஷின்கன், அதாவது துப்பாக்கி மிஷின்கன் 3 பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தாக்குதலில் எல்லை பாதுகாப்பு படையை சேர்ந்த ஒரு வீரருக்கு துப்பாக்கி குண்டு காயம்பட்டிருப்பதாகவும், அவரினுடைய கால் பகுதியில் தான் அந்த துப்பாக்கி குண்டு பட்டதாகவும், அவர் தற்பொழுது உயிருக்கு எந்த விதமான ஆபத்துமின்றி சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அவர் காயமடைந்த அந்த வீரர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவர் காலில் இருந்த துப்பாக்கி குண்டு அகற்றப்பட்டு தற்பொழுது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. தேர்தல் நேரத்திற்கு முன்பாக இந்த தாக்குதல், இந்த சம்பவம் நடைபெற்று அதில் 18 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டிருப்பது ஒரு முக்கியமான சம்பவமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சத்தீஸ்கரை பொறுத்தவரைக்கும் நக்சலைட்டுகள் ஆதிக்கம் மிகுந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. அங்கு தற்பொழுது தேர்தல் சமயத்தில் இது போன்ற ஒரு தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருப்பது ஒரு முக்கியமான கவனிக்கத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதில் 18 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.